இந்த வருஷம் ஐபிஎல்ல 2 மேட்ச் மும்பையோட மோதினா 2லையும் வெற்றி பெற்றாச்சு. இன்னைக்கு நடந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் வெறும் 159 ரன் தான் அடிச்சாங்க. சிஎஸ்கே 18வது ஓவர்லயே 2 விக்கெட் அவுட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட் 67 ரன்னு, ஹார்திக் சர்மா 54 ரன்னு, 14 ஓடி கொடுத்ததுக்கு இன்னைக்கு தாங்க ஏதோ பண்ணியிருக்கான் அந்த பையன். மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே கடைசியா 7 மேட்ச் மோதிருக்காங்க. 6 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தாங்க மும்பை ஜெயிச்சிருக்காங்க. அதுல இருந்தே தெரியுதா மும்பையோட லட்சணம். இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் தோத்ததுனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9 மேட்சுக்கு 2 வின்னு 7 தோல்வி, வெறும் 4 பாயிண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மா இவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் இதோட மும்பைக்கே முடிவுக்கு வருது. சென்னைக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்க? இந்த வெற்றியின் மூலமா சென்னை அணி 6வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. 9 மேட்ச்ல 4 மேட்ச் வின்னு, 5 மேட்ச் தோல்வி, 8 பாயிண்டோட இருக்கா. இன்னும் 5 மேட்ச் இருக்கு சென்னைக்கு. அந்த 5 மேட்சும் கன்ஃபார்மா வின் பண்ணிட்டா கண்டிப்பா பிளே ஆப்ஸ் போயிடுவோம். ஏதாச்சும் 1 தோத்தா கொஞ்சம் சிக்கலாகும். 2 தோத்தா கன்ஃபார்மா சிஎஸ்கேவும் வெளியேறிவிடும். நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பா சிஎஸ்கே வர்ற 5 மேட்சை வின் பண்ணி பிளே ஆப்ஸ் போயிடுவாங்க. கப்பு நம்ம அடிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.